எப்படியோ ஒரு வழியாக ஏகே சாரோட சிக்ஸ்டி போர் முடிவாயிட்டுங்க. ஏகே ஏகே சாரோட சிக்ஸ்டி போர் படம் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான படமாக இருக்க போகிறது. இந்த படத்துல அஜித்துக்கு 180 கோடி சம்பளம் பேசியிருக்காங்க. அல்லாம அவருக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இந்த படத்தை எடுக்க போறாரு. அவருக்கும் 12-13 கோடி சம்பளம் பேசியிருக்கிறாங்க. இந்த சம்பள விஷயத்துல எல்லாம் நமக்கு பெரிய ஒரு உடன்பாடு இல்லை. அது தயாரிப்பாளர் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தயாரிப்பாளர் தான் சப்போர்ட் கொடுக்க முடியும். ஏன்னா இந்த அளவுக்கு சம்பளங்கள் போகும்போது ஒரு படம் நிச்சயமாக ஓடாமல் போயிட்டா அது செம ஒரு அடிவாங்க இருக்கும். அது நமக்கு தெரியும். தமிழ் சினிமாவில் பெரிய பெரிய பில்டப் எல்லாம் நமக்கு கொடுத்தாலும் படங்கள் திடீர்னு ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டா மொத்தம் எல்லாம் லாஸ் ஆயிடும். அதனால சம்பள விஷயங்களை நமக்கு பெருசாக பேச முடியாது. ஆனா இந்த குட்ஃபே டாக்லி படத்துக்கு பிறகு இயற்கை சம்பளம் ரொம்ப வசந்திருக்கிற பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது. அவருடைய வேள்வி வசூல் பெரிய சக்கரவர்த்தி மாதிரி ரொம்ப ஒரு இதா இருக்கிறது. அடுத்த கட்டமாக ரஜினி விஜய்க்கும் அடுத்த கட்டமாக இந்த வசூல் ரீதியாக இல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கிட் மூலமாக அவர் தான் இப்போ அடுத்த கட்டத்துல இருக்கிறாரு. அந்த அளவுக்கு அஜித்துடைய மார்க்கெட் ரொம்ப ஒசரத்துக்கு போய்கொண்டிருக்கிறது. இந்த ஒசரத்துக்கு முக்கியமாக அஜித் தான் அதுக்கு முழுக்க காரணம். இந்த ஏகே 64 எப்ப வரப்போகுது? நவம்பர் மாசம் இல்லைன்னா அக்டோபர் மாசம் இந்த படத்தோட ஷூட்டிங் தொடங்குவாங்க. 2026 இந்த படம் 2026 ஆண்டுல இந்த படம் ரிலீஸ் ஆக ரெடி ஆயிருக்கும். கண்டிப்பா 2026 நம்ம தரையை எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்க்க வேண்டிய வாய்ப்புகள் இல்ல, குறைவாக இருக்கிறது. இப்போ சார் ரொம்ப கார் ரேஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால சில விஷயங்களை தள்ளி போடுறாரு. இந்த மாதிரி கதைகள் அவருக்கு அடுத்தடுத்த படங்கள் இருக்கத்தான் செய்தது. ஆனா இந்த படம் முக்கியமாக இருக்கிறது. அதுக்காக எந்த டைரக்டர் எடுக்க போறான்னு சொல்லி பல கன்விக்ஷன் எல்லாம் இப்போ மொத்தம் க்ளோஸ் ஆயிட்டது. ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இப்ப நமக்கு அடுத்த அஜித் படத்தை எடுக்க போறதா முடிவு ஆயிட்டது. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன்னு தெரியல. ஆனா ஆதிக் ரவிச்சந்திரன் குட்ஃபே டாக்லி பிறகு இன்னொரு கூட்டணி கூடுதனால மிக ஒரு எதிர்பார்ப்போட இந்த படம் கண்டிப்பா இருக்கும். 2026 கேபி பொங்கலோ அல்லது தீபாவளியோ இப்படி பல நம்ம சில விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும். அப்படி நம்ம ரிலீஸ் ஆகும்போது நம்ம எதிர்பார்க்கலாம் 2026 நம்ம தலை மீண்டும் குட்ஃபே டாக்லி ஒரு மாஸ் ஒரு இதுல ஃபேன் இண்டியா சினிமாவா தான் இதுவும் தயாராக போகிறது. ஏன்னா சம்பளமே 200 கோடியை தாண்டிட்டது. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு படமாகத்தான் இன்னும் வரப்போகிறது. ஒரு மாஸ் சென்ட்ரியான ஒரு படமாகத்தான் இருக்க போகிறது. இந்த குட்ஃபே டாக்லி படத்துக்கு பிறகு அஜித் மீண்டும் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட இணைவது இது புதிதல்ல. ஒரு டைரக்டரோட இணைந்துட்டனா அது தொடர்ந்து நடிப்பதும் அவருடைய சுலபமான விஷயம். அது மட்டும் இல்ல, வெற்றி பெற்றா மட்டும்தான் இணைவான் இல்லை, தோல்வி அடைந்தாலும் ஒரு டைரக்டருக்கு இன்னொரு படத்தை வாய்ப்பு கொடுப்பது அஜித்துடைய பெருந்தன்மை. மீண்டும் அவருடைய இது இருக்கு. ஆனா இதுல வெற்றி படமா இருந்தாலும் இன்னொரு படத்துக்கு இணைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு வேற எதுவும் இல்லை. ஆதிக் அஜித்துடைய தீவிர ரசிகர். அவருக்காக வேண்டி அஜித் நிறைய விஷயங்களை இறங்கி பண்ணியிருக்கிறார். ஆனா இந்த படம் எந்த அளவுக்கு தூக்கலா இருக்க போறோம் எந்த படம் நமக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். குட்ஃபே டாக்லி படம் பெரிய ஒரு ஃபேன் சினிமாவாக நம்ம பார்த்துட்டோம். இந்த படத்தை எந்த மாதிரி கதையா கொண்டு வர போறான்னு தான் நமக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் இன்னொரு படத்துல தான் அவருடைய உண்மையான ஒரு புத்திசாலித்தனங்கள் எல்லாம் தெரியும். அஜித்தை எப்படி பயன்படுத்தி ஷாரை எப்படி பயன்படுத்தி திரைப்படத்துல கொண்டு வர போறான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, 2026 காத்திருங்கள். உங்களுக்காக தலை 64 வரப்போகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க, ஷேர். மீண்டும் வேற வீடியோ சந்திப்போம். வணக்கம். We'll be right back.